கர்த்தருடைய மகா பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட உங்களை பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். சரி, சென்ற வாரத்துல நம்ம யோவான் 2ஆம் அதிகாரத்துல இருந்து சில அதிகமான காரியங்களை, சில விஷயங்களை நாம் பார்த்தோம். எப்படி வேதாகமத்தை நாம் முறைப்படி தியானம் செய்வது என்றெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். இன்றைக்கும் அதே தலைப்புல வேதாகமத்தை எப்படி வாசிப்பது அல்லது வேதாகமத்தை வாசிப்பது எப்படி என்கிற தலைப்புல மீண்டுமாக இன்றைக்கு வேற கோணத்துல நம்ம பார்க்க போகிறோம். தயவு செய்து என்னோடு கூட இணைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி, இன்றைக்கும் கூட பொதுவாக எல்லா ஜனங்களுக்கும் இன்னைக்கு இருக்கிற ஒரு பிரச்சனை என்னன்னா, பொதுவாக கிறிஸ்தவர்களுக்கு இன்னைக்கு இருக்கிற ஒரு பிரச்சனை என்னன்னா, பாஸ்டர் பைபிளை நான் கையில் எடுத்தாலுமே எனக்கு தூக்கம் வந்துருது பாஸ்டர், அதுக்கு என்ன காரணம்னா எனக்கு விளங்க மாட்டேது அப்படின்னு தான் இன்னைக்கு எல்லா கிறிஸ்தவர்களும் சொல்லுகிற ஒரு காரியம். அது படிச்சுக்கிட்டே போனா எங்களுக்கு அது புரியவே மாட்டேதுங்க பாஸ்டர். புதிய ஏற்பாடாவது கொஞ்சம் விளங்குது, பழைய ஏற்பாடு எங்களுக்கு சுத்தமா விளங்கவே மாட்டேது அப்படின்னு சொல்லுகிற நிறைய பேரை நான் கேட்டிருக்கிறேன், என்கிட்ட சொல்லி இருக்கிறாங்க. சரி, எப்படி வேதாகமத்தை நாம் ஆர்வத்தோடு வாசிப்பது என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். கவனமாக கேளுங்க. சென்ற வாரத்துல நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது போல இன்னும் சில காரியங்களை உங்களுக்கு வேற பகுதியிலிருந்து நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். சரி, வேதாகத்தை பொதுவாக பைபிள் என்று சொல்லும் பொழுது, பொதுவா வேதாகமம் என்று சொல்லும் பொழுதே இங்க ஏகப்பட்ட காரியங்கள், ரகசியங்கள் மறைந்திருக்கிறது என்பதை நாம் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். பைபிள் என்று சொன்னாலுமே ஏகப்பட்ட புதையல்கள் உள்ளுக்கு இருக்கிறது அப்படின்னு நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதை எப்படி ஒண்ணா நம்ம தோண்டி எடுக்கணும், அப்படி எடுக்கும் பொழுது எப்படி நம்ம வேதத்தை வாசிக்கும் பொழுது இன்ட்ரெஸ்டிங்கா நம்ம ஆக்கி கொள்வது என்பதையும் நம்ம கையில தான் இருக்குது. நாம் செய்கிற ஆய்வின் மூலமாக நான் எப்பவுமே சொல்லுவேன், பைபிளை கதை புஸ்தகம் மாதிரி படிக்க கூடாது. இது தேவனுடைய வாக்கியங்கள், இது தேவன் நமக்கு கொடுக்கப்பட்ட ஜீவனுள்ள வார்த்தை. இதை மிக கவனமாக ஒவ்வொரு காரியமாக படித்து அதனுடைய பின்னணியை நாம் தெரிந்து கொள்வதற்கும், பிற்பாடு அந்த காரியங்கள் எல்லாம் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணுவதற்கும் நம்ம என்ன செய்யணும், நம்மளை ஒப்பு கொடுக்கணும். சரிங்களா? சரி, இப்ப இன்றைக்கு வேதாகமத்துல சொல்லப்படுகிற வேதாகமத்துல தெய்வங்கள் என்கிற தலைப்புல பார்க்க போகிறோம். பைபிள்ல அந்த நாட்களில் பழைய ஏற்பாட்டுல ஏகப்பட்ட தெய்வங்களை புறஜாதிகள் வழிபட்டார்கள். சரிங்களா? இந்த புறஜாதிகள் வழிபட்ட அந்த தெய்வங்கள் தான் பிற்காலத்துல இஸ்ரவேல் ஜனங்களும் அதை அப்படியே பின்பற்றி அந்த தெய்வங்கள் தங்களுடைய தெய்வங்கள் என்று அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் அப்படின்னு வேதத்துல நம்ம வாசிக்கிறோம். அதனால கடவுள் கோபப்பட்டு இஸ்ரவேல் ஜனங்களை பல விதத்துல ஆண்டவர் அடித்தார். மாத்திரமல்ல, அவர்களை பாபிலோனுக்கு ஆண்டவர் சிறைப்பிடித்துக் கொண்டு போனார். அப்புறம் பிற்பாடு அஸ்ரியா கையில் ஆண்டவர் ஒப்பு கொடுத்தார், சீரியா கையில் ஒப்பு கொடுத்தார். இதெல்லாம் வேதாகமத்தில் நம்ம வாசிக்கிறோம், இந்த தெய்வங்கள் என்று சொல்லப்படுகிற இந்த காரியத்துல. அப்ப புறஜாதிகள் வணங்கி வந்த தெய்வங்களை இஸ்ரவேலர்களும் வணங்கி வந்ததுனால ஆண்டவருக்கு பயங்கர கோபம் வந்தது அப்படிங்கிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். சரி, இப்ப பைபிள் அடுத்தது எப்படி தியானிக்கணும், வேதாகமத்தை எப்படி நம்ம வாசிக்கணும், எப்படி இதை தியானிக்கணும் அப்படின்னா, இரண்டாவது காரியமாக வேதாகமத்தில் இருக்கிற தெய்வங்களை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும். புறஜாதிகள் எந்தெந்த விதமான தெய்வங்களை அந்த நாட்களில் வழிபட்டார்கள் என்பதை நாம் தெளிவாக ஒன்றன் பின் ஒன்றாக வாசித்து அந்த பெயர்களை எல்லாம் எழுதி இந்த நாட்களில் ஆபிரகாமுடைய காலத்துல இந்த தெய்வத்தை வழிபட்டாங்க, பிற்பாடு மோசேயுடைய காலத்துல இந்தந்த தெய்வங்கள் வழிபட்டாங்க, பிற்பாடு நியாயாதிபதிகளுடைய காலத்துல இந்தந்த தெய்வங்கள் எல்லாம் அவங்க கும்பிட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள் ஆராய்ச்சி பண்ணும் பொழுது ஆண்டவர் இதன் மூலமாக நமக்கு என்ன சொல்ல வருகிறார் என்பதை நம்மால் விளங்கிக் கொள்ள முடியும். இன்னைக்கு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிற கவனிக்க. அந்த பழைய ஏற்பாட்டின் நாட்களில ஏறக்குறைய 6 விதமான தெய்வங்களை அவர்கள் வழிபட்டார்கள். பொதுவா நான் சொல்லுகிறேன், ஒரு 6 விதமான தெய்வங்களை வழிபட்டாங்க. ஒன்றாவது கல்ல கும்பிட்டாங்க. கற்களை அவர்கள் கும்பிட்டு கொண்டு வந்தாங்க. எந்த கல்லு பார்த்தாலும் அந்த கல்லு தெய்வம் அப்படின்னு சொல்லி அவங்க வணங்கி கொண்டு வந்தார்கள். இரண்டாவது மரத்தை கூட விட்டு வைக்கல, மரங்கள் தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு மரத்தையும் அவங்க கும்பிட ஆரம்பிச்சாங்க பழைய ஏற்பாட்டின் நாட்களில். நான் சொல்லுகிறது புறஜாதிகளாக இருக்கட்டும், இஸ்ரவேல் ஜனங்களாக இருக்கட்டும்,
இந்த வழிபாடுகள் எல்லாம் பழைய ஏற்பாட்டின் நாட்களிலே பொதுவாகவே இருந்தது என்பதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நான் திரும்ப சொல்லுகிறேன். கல்ல கும்பிட்டாங்க, மரத்தை கும்பிட்டாங்க, மூன்றாவது மிருகங்கள் எல்லாம் கும்பிட்டாங்க. எந்த மிருகமா இருக்கட்டும், அது பாம்பா இருக்கட்டும், ஆடா இருக்கட்டும், மாடா இருக்கட்டும், மயிலா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், எல்லா மிருகங்களையும் அந்த நாட்களில எல்லாம் வழிபட்டார்கள் அப்படின்னு வேதத்துல நம்ம பார்க்கலாம். நான்காவது, கிரகங்களை அவர்கள் வழிபட்டார்கள். பிளானெட்ஸா, நம்ம அந்த சூரியன், நிலா, அதை சுற்றி வருகிற பல கிரகங்களை எல்லாம் அந்த நாட்களிலே வழிபட்டார்கள். அதெல்லாம் தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு பழைய ஏற்பாட்டின் நாட்களில மிக பயங்கரமாக அவைகளுக்கு படையல் போட்டு அந்த அந்த பிளானெட்ஸ், அந்த கிரகங்களை எல்லாம் அவர்கள் வணங்கி கொண்டு வந்தார்கள் அப்படின்னு பைபிள்ல நம்ம வாசிக்கலாம். ஐந்தாவது, மனிதனையே கடவுளாக்கி அவர்கள் வழிபட்டார்கள் என்று வேதத்துல நம்ம வாசிக்கலாம். மனிதன் கூட கடவுள் ஆயிட்டான். அது இன்றைக்கும் இருக்கிறத நம்மால் பார்க்க முடியும். இது எங்கிருந்து வந்தது? பழைய ஏற்பாட்டின் நாட்களில் இருந்து வந்தது. பழைய ஏற்பாட்டுல மனுஷன் இன்னொரு மனுஷனை நீ கடவுள் என்று சொல்லி கும்பிட்ட நாட்கள் அந்த நாட்களிலேயே இருந்தது. ஆறாவது, இயற்கைகளை, பொதுவா இயற்கைகளை அவர்கள் வழிபட்டார்கள். தண்ணி, நெருப்பு, காத்து, இது போல இயற்கை காரியங்கள் எல்லாம் அந்த நாட்களில வழிபட்டார்கள். சரி, நம்ம வேதத்தை வாசிக்கும் பொழுது வேதாகமம் முழுவதுமாக இந்த வழிபாட்டு காரியங்களை நம்ம பார்க்கலாம். இதுல இருந்து நம்ம தப்பிக்கவே முடியாது. அதாவது பைபிள் வாசிக்கிறவங்க இந்த வழிபாடுகளிலிருந்து தப்பிக்கவே முடியாது. முழு வேதாகமத்திலேயும் ஏதோ ஒரு சில ஜாதிகள் அல்லது இஸ்ரவேலர்கள் இது போல வழிபாடுகளிலே அவர்கள் சம்பந்தப்படுத்திக் கொண்டார்கள் என்பதை மிக மிக துல்லிதமாக வேதாகமத்தில் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். அதை வாசிக்கும் பொழுது நம்மால் கற்றுக்கொள்ள முடியும். இப்பேற்பட்ட வழிபாட்டு ஸ்தலங்கள் எல்லாம் இருந்திருக்கிறது, இப்பேற்பட்ட காரியங்கள் எல்லாம் அவங்க வணங்கி கொண்டு வந்திருக்கிறார்கள் என்றெல்லாம் நம்மால் வேதத்தை வாசிக்கும் பொழுது தெரிந்து கொள்ள முடியும். நிறைய தடவை நம்ம வாசிக்கும் பொழுது அவைகளை சரியா உற்று கவனிக்காததுனால தான் நமக்கு பைபிள் வாசிக்கிறது போர் அடிச்சு போயிருது. இல்ல, பொதுவா பைபிளை தவிர வேற என்ன நம்ம வாழ்க்கையில இருந்தாலும் நமக்கு போர் அடிக்கவே அடிக்காது. யாராச்சும் அப்படி கொஞ்சம் மறைமுகமா அல்லது இன்டைரக்டா ஒரு வார்த்தை சொல்லிட்டா, டேய் நீ என்ன பத்தி தான் சொல்லி இருக்கிற எனக்கு தெரியும் அப்படின்னு கரெக்டா அந்த பாயிண்ட கண்டுபிடிச்சு நம்ம துல்லிதமா பேசுவோம். பேசுறது மட்டுமல்ல, அவன் பேசினாங்கிற காரியத்தை 20 வருஷம் ஆனாலும் நம்ம சொல்லி காட்டிக்கிட்டே இருப்போம். அப்படிதானே? ஏன்னா அந்த அளவுக்கு நம்மளாம் திறமைசாலி. மறைமுகமா பேசுகிற ஒரு வார்த்தையை கூட நீ இந்த அர்த்தத்துல தான் பேசன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சு 20 வருஷமா விடாம அதையே பேசிக்கிட்டு இருக்கிற ஆட்கள் நம்மலாம். ஆனால் வேதாகமத்திலே அதே மாதிரி மறைமுகமான அநேக காரியங்கள் இருக்குது. அதை யார் என்ன செய்ய மாட்டோம், கண்டுபிடிச்சு பேச மாட்டோம். அதான் பிரச்சனை. எல்லாரும் பொதுவா மனுஷர்கள்லாம் பொதுவா எப்படிப்பட்ட ஆழமான காரியங்கள் எல்லாம் பொது வாழ்க்கையில இருந்தாலும் கண்டுபிடிச்சிருவோம். பட் பைபிள்னு வரும்பொழுது நமக்கு என்ன வந்துருது? தூக்கம் வந்துருது. இல்ல, நமக்கு தூக்கம் வந்துருது. கையில எடுத்து 2 வசனம் வாசிச்சாலுமே நமக்கு அப்படியே ஒரு மாதிரி தூக்கம் வந்துடும். இது எங்கடா நான் வாசிச்சு முடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தூக்கம் வராமல் இருப்பதற்கு வேதத்தை மிக ஆசையாய் வாசிப்பதற்கு உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்கிறேன். கவனமா கேளுங்க, கவனிங்க. பழைய ஏற்பாட்டின் நாட்களில நான் சொன்ன இந்த 6 விதமான காரியங்கள் எல்லாம் வழிபட்டு கொண்டு வந்தார்கள். சரியா? இத எந்தெந்த இடங்களிலே அவர்கள் வழிபட்டார்கள் என்பதை ஒரு 2 காரியத்தை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். கவனமா கேளுங்க. 2 காரியத்தை மாத்திரம் சொல்லுகிறேன். முதலாவது நான் சொன்னேன், கற்களை எல்லாம் அவர்கள் வணங்கி கொண்டு வந்தார்கள் என்று சொல்லி. சரி, யோசுவா 4ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. யோசுவா 4ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. இதுல இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி ஒரு கல் வழிபாட்டுக்குள்ள அவர்கள் தள்ளப்பட்டார்கள் என்பதை நாம் இதன் மூலமாக நாம் வாசித்து பிற்பாடு இதை நம்ம விளங்கிக் கொள்ளலாம். இதன் மூலமாக எப்படி நாம் கண்டு கொள்வது என்பதை நான் உங்களுக்கு விளங்கும்படி நான் சொல்லுகிறேன். கேளுங்க. யோசுவா 4ஆம் அதிகாரம் 4லிருந்து 7 போன்ற வசனங்களை நான் வாசிக்கிறேன். கவனமா கேளுங்க. உங்க கையில வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அப்பொழுதுதான் உங்களுக்கு தெரியும் என்ன காரியங்களை நாம் வாசிக்கிறோம் என்று சொல்லி. யோசுவா 4ஆம் அதிகாரம் 4லிருந்து 7 வரைக்கும் வாசிக்கிறேன். அப்பொழுது யோசுவா இஸ்ரவேலின் புத்திரரில் ஒவ்வொரு கோத்திரத்துக்கு ஒவ்வொருவராக ஆயத்தப்படுத்தி இருந்த 12 பேரை அழைத்து அவர்களை நோக்கி, நீங்கள் யோர்தானின் மத்தியில் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் பெட்டிக்கு முன்பதாக கடந்து போய் உங்களுக்குள்ளே ஒரு அடையாளமாய் இருக்கும்படிக்கு இஸ்ரவேல் புத்திரருடைய கோத்திரங்களில் இலக்கத்துக்கு சரியாக உங்களில் ஒவ்வொருவன் ஒவ்வொரு கல்லை தன் தோளின் மேல் எடுத்துக்கொண்டு போங்கள்
ஆண்டவர் ஜோஷுவா கிட்ட சொல்றாரு. இந்த சம்பவத்தை நம்ம வாசிக்கும் பொழுது இது எந்த சம்பவத்தில் எழுதப்படுகிறது அப்படின்னா, மோசே மரித்து போன பின்பு ஜோஷுவா உடைந்து போயிட்டாரு, அப்படியே உடைஞ்சு போயிட்டாரு. எப்படிதான் நான் அடுத்தது இந்த ஜனங்களை, இந்த 30 லட்சம் ஜனங்களை எப்படிதான் நான் வழி நடத்த போகிறேனோ தெரியலையே அப்படின்னு ஜோஷுவா உடைஞ்சு போயிட்டாரு. உடைஞ்சு போன பிறகு இப்ப ஆண்டவர் பேசுறாரு, ஜோஷுவா நான் மோசையோடு கூட இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன், நீ கவலைப்படாதப்பா அப்படின்னு சொல்றாரு. ஆண்டவர் சொல்லிட்டு இப்ப ஜோஷுவாவை நல்லா உற்சாகப்படுத்திட்டு, உன் ஜனங்களை கூட்டிக் கொண்டு யோர்தான் நதியை தாண்டி நீ அப்புறம் அந்த பக்கம் நீ போயிரு, நான் உன் கூட இருப்பேன், உனக்கு முன்பதாக நான் சொல்லுவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அதன்படியே ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தையின்படியே ஜோஷுவா உடன்படிக்கை பெட்டி எல்லாம் ஆயத்தம் பண்ணிக்கொண்டு, ஆர்க் ஆஃப் கவனனா உடன்படிக்கை பெட்டியை ஆயத்தம் பண்ணிக்கொண்டு ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை தூக்கி கொண்டு போறாங்க. இப்ப ஆண்டவர் ஜோஷுவா கிட்ட சொல்றாரு, ஜோஷுவா நீ கோத்திரத்துல 12 கோத்திரத்துல ஒவ்வொரு ஆளாக ஒவ்வொரு லீடராக நீ தெரிந்தெடுத்துக் கொள்ளு. அப்படி தெரிந்தெடுக்கும் பொழுது இந்த யோர்தான் நதியை நான் 2ஆக பிளக்க போகிறேன். எப்படி செங்கடலை நான் 2ஆக பிளந்தனோ அது மாதிரி யோர்தான் நதியை நான் 2ஆக பிளக்க போகிறேன். அப்படி 2ஆக பிளக்கும் பொழுது நடுவாக யோர்தான் நதிக்கு நடுவுல இருக்கிற கல்ல அந்த 12 கோத்திரத்துல இருக்கிற ஒவ்வொரு கோத்திர தலைவனையும் தூக்கி கொண்டு போக சொல்லு அப்படின்னு ஆண்டவர் ஜோஷுவாவுக்கு சொல்லி இருந்தார். ஆக ஜோஷுவா கூப்பிடுறாரு, 12 பேரை கூப்பிட்டு இந்த காரியத்தை சொல்றாரு. நீங்க கீழே வாசிக்கும் பொழுது உங்களுக்கு தெரியும் இந்த காரியத்தை சொல்றாரு. இந்த பாரு, ஆண்டவர் யோர்தான் நதியை 2ஆ பிளக்க போறாரு. அந்த நாட்களில் ஜோஷுவா உடன்படிக்கை பெட்டியை தூக்கி கொண்டு போகும் பொழுது, ஆசாரியர்களோடு கூட தூக்கி கொண்டு போகும் பொழுது வேதம் சொல்லுகிறது, யோர்தான் நதி கரை புரண்டு ஓடினது என்று சொல்லி பயங்கரமா தண்ணி அடிச்சுக்கிட்டு போகுது. யாராச்சும் அப்படி கொஞ்சமா காலை எடுத்து வச்சு அப்படி நடக்க அவன் ஆசைப்பட்டானா அவன் செத்து போயிடுவான், அப்படியே தண்ணியோட அடிச்சுட்டு போயிடுவான். அந்த அளவுக்கு தண்ணி பயங்கரமா அடிச்சுட்டு போய்கிட்டு இருக்குது. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, ஆசாரியருடைய காலை அந்த தண்ணியில பட வைப்பா, நான் தண்ணியை 2ஆ படக்குறேன் அப்படின்னு சொல்லி உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டிருக்கிற ஆசாரியர்கள் அந்த யோர்தான் நதியில தங்களுடைய காலை அப்படி வைத்த பொழுது யோர்தான் நதி அப்படி 2ஆ பிளந்துருச்சு, செங்கடலை பிளந்தது போல ஆண்டவர் பிளந்துட்டார். இப்ப 30 லட்சம் ஜனங்கள் அந்த யோர்தான் நதியை தாண்டி போறாங்க. போகும் பொழுது ஜோஷுவா சொல்றாரு, எல்லா கோத்திரத்து தலைவன் ஒவ்வொருவனும் அவன் ஒரு பெரிய கல்லை சுமந்து கொண்டு போக வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. ஏன் இத சொல்றாரு அப்படின்னா, இப்ப 6வது வசனம், அதே ஜோஷுவா 4வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கிறேன் கவனிங்க. நாளை இந்த கற்கள் ஏதேனும் உங்கள் பிள்ளைகள் உங்களை கேட்கும் போது நீங்கள் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பதாக யோர்தானின் தண்ணீர் பிரிந்து போனதினால் அவைகள் வைக்கப்பட்டிருக்கிறது, யோர்தானை கடந்து போகிற போது யோர்தானின் தண்ணீர் பிரிந்து போயிற்று, ஆகையால் இந்த கற்கள் இஸ்ரவேல் புத்திரருக்கு உரைக்கும் நினைவூட்டும் அடையாளம் என்று சொல்லுங்கள் என்றான். ஜோஷுவா சொல்றாரு, இந்த கல்லை எதுக்கு ஆண்டவர் உங்களை தூக்கி கொண்டு போய் உங்களுடைய பட்டணத்துல வைக்க சொல்றாரு அப்படின்னா, நாளைக்கு உங்க பிள்ளை கேட்பானுங்க, ஏன்பா அந்த கல்லு இங்க இருக்குது, இவ்வளவு பெரிய கல்லை தூக்கிட்டு வந்து யாரு இங்க போட்டது அப்படின்னு உங்க பிள்ளைகள் கேட்டா, அப்ப பெற்றோர்களாகிய நீங்கள் சொல்லணும், இந்த கல் எதுக்கு எப்படி வந்துச்சு தெரியுமா? எங்களுடைய நாட்களில ஆண்டவர் யோர்தான் நதியை பிளந்து போட்டாரு, தண்ணி எவ்வளவு மேல நின்றுச்சு தெரியுமா? நாங்க அது வழியா நடந்து வரும் பொழுது அதுக்கு அடையாளமாக இந்த யோர்தானை கடந்தோம் என்கிற அடையாளமாக இந்த கல்லை நாங்க சுமந்து கொண்டு வந்து வச்சிருக்கிறோம். இதை பாரு, ஆண்டவர் எவ்வளவு பயங்கரமானவர், எப்படிப்பட்டவர் பாரு, இந்த கல்லை பார்த்தாவது நீ தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொன்னார். இது நல்ல விஷயம் தானே? இது நல்ல விஷயம். கவனிங்க, இது உண்மையாகவே நல்ல விஷயம். வருகிற சந்ததிக்கு என்ன தெரியணும்னா, யோர்தான் நதியை ஆண்டவர் தான் பிளந்தாரு, வேற எந்த தெய்வங்களும் கிடையாது, வேற எந்த தெய்வங்களும் கிடையாது, கர்த்தர் தான் பிளந்தாரு அப்படிங்கிறதுக்காக ஒரு சாட்சியாக கல்லை கொண்டு போய் எல்லா பட்டணங்கள் தோறும் அந்த கோத்திரத்தின்படியே வைத்தார்கள். சரி, இதுக்கு பின்னாடி என்ன நடந்துச்சு தெரியுமா? அடுத்து நீங்க அப்படியே வாசிச்சு கொண்டு வரும்போது வேதாகமத்தை வேதம் சொல்லும், பைபிள் சொல்லுகிறது, பின்னாடி வந்த சந்ததிகளாம் அந்த கல்லை தூக்கி ஒரு பெரிய மேடை ஒண்ணு கட்டி அந்த கல்லை தூக்கி மேடை மேல வச்சுட்டானுங்க. அப்ப எல்லாம் வந்து கேட்கிறானுங்க, டேய் அந்த கல்லை கும்பிடத்துக்காக தான் நீ மேடை கட்டணியா அப்படின்னு கேட்டா அவனுக்கு சொன்ன, இல்ல நாங்க இந்த கல்லு வந்து ஆண்டவர் இந்த யோர்தான் நதியில இருந்து எங்க பெற்றோர்களை கொண்டு வர சொன்னாரு அப்படின்னு எங்கள் பிள்ளைகளுக்கு நினைவு கூட்டும்படியாக நாங்கள் வரும் சந்ததிக்கு காட்டும்படியாக வச்சிருக்கிறோம் அப்படின்னு. ஓகே, நல்ல கவனிங்க. கீழே இருக்கிற கல்ல
ஒரு மேடை கட்டி, ஒரு ஸ்டேஜ் கட்டி அதை தூக்கி மேல வச்சுட்டானுங்க. அடுத்த வந்த சந்ததி என்ன பண்ணிருச்சு தெரியுமா? அந்த கல்லை கும்பிட ஆரம்பிச்சிருச்சு. டேய், இது சாதாரண கல்லு இல்லடா, இது தாண்டா தெய்வம், எங்க பெற்றோர்கள் கொண்டு வந்த கல்லுடா இது அப்படின்னு சொல்லி, எப்படி புறஜாதிகள் கல் வணக்கம், அதாவது கல்லை வைத்து சிலை வழிபாடு செய்தார்களோ அது மாதிரி இஸ்ரவேல் ஜனங்களும் காலப்போக்கில் செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. பாத்தீங்களா? அப்ப நமக்கு பைபிள் வாசிக்கும் பொழுதுதான் இந்த காரியெல்லாம் தெரியும். இஸ்ரவேல் ஜனங்கள் தனக்கு வந்த அதுக்கு அங்கிட்டு வந்த சந்ததிகள் எப்படி சில வழிபாட்டுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா தங்களை அவர்கள் ஈடுபடுத்தி கொண்டார்கள் என்பதை கொஞ்சம் கொஞ்சமா நாம் பைபிள் வாசிக்கும் பொழுது தெரிந்து கொள்ளலாம். அப்ப நமக்கு என்ன முக்கியமா இருக்கிறது பைபிள் வாசிக்கும் பொழுது? எப்படி சிலை வழிபாட்டுக்குள்ள இஸ்ரவேல் ஜனங்கள் வந்தார்கள் என்று சொல்லி, ஆங்காங்கே சில இடங்களிலே சிலை வழிபாடுகள் எப்படி தலை ஓங்கி நின்றது, எந்தெந்த தெய்வங்களை இஸ்ரவேல் தேசத்துக்குள்ள அவர்கள் அதாவது தெய்வங்களை கொண்டு வந்தாங்க, எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை விட்டுட்டு மற்ற தெய்வங்களை ரொம்ப மும்முரமா தீவிரமாய் வணங்கி கொண்டு வந்தார்கள் அப்படின்னு நம்ம தெரிந்து கொண்டோம் என்று சொன்னால், வேதாகமத்தில் அநேக தெய்வம் பேசுகிற அநேக காரியங்களை நாம் தெரிந்து கொள்ளலாம். அப்ப வேதாகமத்தை வாசிப்பது எப்படி அப்படின்னா, நான் திரும்பவும் சொல்லுகிறேன், இந்த காரியங்கள் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிற இந்த சப்ஜெக்ட் பிரகாரம் பழைய ஏற்பாட்டின் நாட்களிலும் சரி புதிய ஏற்பாட்டின் நாட்களிலும் சரி எந்தெந்த தெய்வங்கள் அங்காங்கே அந்தந்த நாடுகளிலே இருந்தது, எப்படி இஸ்ரவேல் தேசத்துக்குள்ள அந்த தெய்வங்கள் வந்தது, எப்படி அந்த தெய்வங்களை இஸ்ரவேலர்கள் வழிபட்டார்கள் என்பதை நாம் விலகிக் கொள்ளணும். இது பைபிள் வாசிப்பதுல இன்னொரு மெத்தட். இன்னைக்கு நான் சொல்லிக் கொடுக்கிற இன்னொரு மெத்தட்டை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். சரி, ரெண்டாவது, இது ஒன்னாவது நான் சொன்னேன் கல்லு மூலமா. ரெண்டாவது சாமுவேல் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிக்கும் பொழுது அங்க ஒரு வித்தியாசமான ஒரு காரியத்தை நம்ம வாசிக்கலாம். பெலிஸ்தியர்கள் இஸ்ரவேலர்கள் வைத்திருந்த உடன்படிக்கையை அவங்க பிடித்து கொண்டு தன்னுடைய தேசத்துக்கு போயிட்டாங்க அப்படின்னு போடப்பட்டிருக்கும். கவனிங்க, பெலிஸ்தியர்கள் யாரு? சிலை வழிபாடு செய்கிறவர்கள், பெரிய பெரிய சிலைகளை வைத்து வணங்கக்கூடியவர்கள் பெலிஸ்தியர்கள். இந்த பெலிஸ்தியர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இஸ்ரவேலர்கள் வைத்திருந்த உடன்படிக்கை பட்டிய அவங்க தூக்கிட்டு போயிட்டானுங்க. அவனுக்கு சண்டையில தேய்ச்சி உடன்படிக்கை பட்டியை தூக்கிட்டு போயிட்டானுங்க. தூக்கி கொண்டு போய் அவங்க முக்கியமா வணங்குகிற தாகோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலைக்கு முன்பதாக அந்த உடன்படிக்கை பட்டியை கொண்டு போய் வச்சுட்டானுங்க. தாகோன் அப்படின்னா என்ன? பெலிஸ்தியர்கள் வணங்கக்கூடிய முக்கியமான தெய்வங்கள்ல ஒரு தெய்வம் தாகோன் என்கிற ஒரு தெய்வம். பெரிய சிலை செஞ்சு வச்சிருக்கிறானுங்க. உடன்படிக்கை பட்டியை கொண்டு போய் முன்னுக்கு வச்சுட்டானுங்க. முன்னுக்கு வச்ச பிறகு மறுநாள் காலையில வந்து பாக்குறாங்க, இந்த தாகோன் கடவுள், அதாவது அவங்களுடைய கடவுள் உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பதாக அப்படியே கீழே மல்லாக்க அப்படியே குப்புற விழுந்து கிடக்குது. அப்படியே குப்புற விழுந்து கிடக்குது. நேரா அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னுக்கு அப்படியே விழுந்து கிடக்குது. மறுநாள் காலையில பார்த்துட்டு இவங்க ஆச்சரியப்பட்டு போனா, என்னடா நம்ம கடவுள் அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பதாக விழுந்து கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தெய்வத்தை நேரா நிப்பாட்டி வச்சுட்டானுங்க. போயிட்டு மறுநாள் காலையில திரும்ப வந்து பார்த்தா, இப்ப அந்த தெய்வம் குப்பரைக்க விழுந்து கிடக்கல, கீழே விழுந்து தலை தனியா போயிருச்சு, ரெண்டு கையும் தனியா போயிருச்சு, வெறும் உடம்பு மாத்திரம் அப்படியே உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னுக்கு விழுந்து கிடக்குது. கீழே விழுந்து கடந்த பிறகு, அது அப்படியே விழுந்து கடந்த பிறகு இவங்க என்ன பண்றதுனே தெரியல, பயந்துட்டானுங்க. வேதம் சொல்லுங்க, அதுக்கு அங்கிட்டு அந்த கோயிலுக்குள்ள அவங்க நுழைவே இல்லை, அதோட விட்டுட்டாங்க என்று சொல்லி. இப்ப என்ன நடக்குது தெரியுமா? நல்லா கவனிங்க. இப்ப என்ன நடக்குது? உடன்படிக்கை பெட்டி பெலிஸ்தியர்கள் வைத்திருந்தபடினாலே ஆண்டவர் பெலிஸ்தியர்களை வாதிக்க ஆண்டவர் திட்டமிட்டார் அப்படின்னு வேதம் சொல்கிறது. பெலிஸ்தியர்களுக்கு எல்லாருக்கும் மூலம் வந்துருச்சு. இந்த பைல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், மூலம் வந்துருச்சு. சரியா? எல்லாத்துக்கும் மூலம் வந்துருச்சு. மூலம் வந்துட்ட பிறகு எல்லாரும் மூல வியாதியினால அவஸ்தைப்படுறாங்க. என்ன பண்றதுன்னே தெரியல அவங்களுக்கு. முக்கியமா இந்த வழிபாடு செய்யறவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாம் கூட்டி கொண்டு வந்து இப்ப உனக்கு ஆலோசனை கேட்கறாங்க. யாரு? அந்த தேசத்தை ஆளுகை செய்கிறவர்கள் ஆலோசனை கேட்கறாங்க. ஐயா, இந்த மாதிரி உடன்படிக்கை பட்டியை நாங்க தூக்கிட்டு வந்து வச்சுட்டோம், எங்க தெய்வம் கீழே விழுந்து உடைஞ்சு போச்சு, இப்ப பெலிஸ்தியர் தேசம் முழுவதுமாக மூல வியாதி வந்து நாங்க அவதிப்படுறோம், என்ன பண்ணட்டும் அப்படின்னு கேட்டா அந்த பூசாரி ஒரு காரியத்தை சொல்லுகிறான். என்ன சொல்றாங்க தெரியுமா? குற்ற நிவாரண காணிக்கை நீங்க இந்த சிலைக்கு குற்ற நிவாரண காணிக்கை நீங்க செலுத்தணும். அதாவது இந்த உடன்படிக்கை பெட்டிக்கு குற்ற நிவாரண காணிக்கை நீங்க செலுத்தணும். என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த மூலம் வியாதியை ஒரு சிலை செய்யணும். நல்ல கவனிங்க, இந்த மூலம் வியாதி, இந்த பைல்ஸுக்கு ஒரு சிலை செய்யணும்.
இதுதான் பயசு அப்படின்னு பயசு எப்படி இருக்குதோ அதே மாதிரி ஒரு சிலை செஞ்சு பொன்னினால தங்கத்தினால 5 சிலை செய்யணுமா. அப்புறம் சுண்டலி வந்து ஒரு 5 பொன் சிலையா, கோல்டுல ஒரு 5 சுண்டலி சிலை நீங்க செஞ்சு, தங்கத்தினால சுண்டலி சிலை செஞ்சு இந்த உடன்படிக்கை பெட்டிக்கு பக்கத்துல நீங்க வச்சு இத ஒரு மாட்டு வண்டியில கொண்டு வந்து வச்சு இத அவங்க தேசத்துக்கு நீங்க ஓட்டி விட்டுருங்க, நீங்க அனுப்பி விட்டுருங்க, அந்த மாடு எங்க போகட்டும் அப்படின்னு ஐடியா கொடுக்கிறான். பெலஸ்தியர்கள் இந்த விதமாக என்னெல்லாம் அவர்களுக்கு தோன்றுகிறதோ அப்படியெல்லாம் அந்த நாட்களில சிலைகள் செய்து கும்பிட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது பிரியமானவர்கள். அப்ப இதெல்லாம் பிற்காலத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்களுக்கும் தெய்வம் என்று சொல்லி அவர்கள் ஏற்றுக்கொண்டதனால ஆண்டவருடைய கோபம் அவர்கள் மேல பயங்கரமாய் வந்தது என்பதை நாம் நன்றாக தெளிவாக நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் இதெல்லாம் செய்யறாங்களா இல்லையா கொஞ்சம் பார்க்கலாம். இன்னைக்கு கிறிஸ்தவங்க இந்த மாதிரியான விஷயங்களுக்குள்ள தங்களை ஈடுபடுத்திக் கொள்றாங்களா? நானே ஒரு 7 காரியம் இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் செய்யற ஒரு 7 காரியத்தை நான் சொல்லுகிறேன், கவனிங்க. அதனாலதான் இன்னைக்கு இந்த பைபிள் ஸ்டடியில வேதாகமத்தை எப்படி ஆய்வு செய்யணும், அப்படி செய்யும் பொழுது ஆண்டவர் இந்த சிலை வழிபாட்டின் மூலம் எப்படி ஆண்டவர் பயங்கர கோபம் அடைகிறார் அப்படிங்கறத நான் இன்னைக்கு சொல்லுகிறேன், கவனிங்க. முதலாவது, இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் என்ன பார்க்கறாங்கன்னா ராசி பலன் பார்க்கறாங்களா இல்லையா? பேப்பர்லயோ அல்லது இன்டர்நெட்லயோ அல்லது வாட்ஸ்அப்லயோ ஏதோ ஒண்ணுல அவங்க ஏதோ ஒரு ராசியில இருப்பாங்க. அந்த ராசியில இன்னைக்கு என்னுடைய ராசியின்படி என்ன நடக்கும் அப்படிங்கறத காலையிலேயே ராசி பலன் பார்க்கிற கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க, எனக்கு தெரியும். காலையிலேயே ராசி பலன் பார்க்கிற கிறிஸ்தவர்கள் எப்படியாச்சும் பார்த்துடணும், இன்னைக்கு என்ன நடக்கும், என்ன அந்த ராசி பலன் நம்மளை பத்தி என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்தவர்கள் ராசி பலன் பார்க்கிறவங்க இருக்கிறாங்க. இரண்டாவது, ராசியான மோதிரம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்தவர்கள் ஆசைப்படுவாங்க. இந்த மாதிரியான மோதிரம் போட்டா எங்க குடும்பம் நல்லா இருக்கும், இந்த மாதிரியான ராசி மோதிரம் போட்டா என்னுடைய பிசினஸ் நல்லா இருக்கும், என் வேலை நல்லா இருக்கும், என்னுடைய எதிர்காலம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராசியான மோதிரங்கள் எல்லாம் இன்னைக்கு கிறிஸ்தவங்க போடுகிறத நான் பார்த்திருக்கிறேன். ராசி பலனும் பார்ப்பாங்க, ராசியான மோதிரம், ராசியான சங்கிலி போன்றவைகள் எல்லாம் கிறிஸ்தவர்கள் போடுவதுண்டு. சில வருஷத்துக்கு முன்பதாக ஒரு கிறிஸ்தவ சகோதரனை நான் பார்த்தேன். அவர் என்கிட்ட பேசணும் அப்படின்னு கூப்பிட்டு இருந்தாரு, நான் போயிருந்தேன். பேசிக்கிட்டு இருக்கும்போது அவர் சொன்னாரு, பாஸ்டர் இந்த இடத்தை தொட்டு பாருங்க அப்படின்னாரு. நான் சொன்னேன், ஏன் அப்படின்னு. இல்ல நீங்க சும்மா தொட்டு பாருங்க பாஸ்டர்னாரு. தொட்டு பார்த்தா இந்த இடத்துல என்னமோ ஒண்ணு அப்படியே நீட்டா இருக்குது, நல்லா தெரியுது. இந்த இடத்துல ஒண்ணு உருளுது, அப்படியே என்னையா இருக்குது உள்ளுக்கு அப்படின்னு கேட்டா, பாஸ்டர் நான் கிறிஸ்தவனா இருந்தப்பயே நான் செஞ்ச ஒரு மோசமான காரியம் என்னன்னா, என் பிசினஸ்ல நான் என்ன பேசினாலும் முன்பதாக இருக்கிறவன் அவன் கேட்கணும், எனக்கு அப்படி அந்த பிசினஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகடு ஒண்ணு செஞ்சு, ஒரு நீட்டு இரும்பு மாதிரி ஒண்ணு செஞ்சு இந்த இடத்துல நான் சொருவி வச்சிருக்கிறேன் பாஸ்டர். இது வந்து ஒரு மந்திரவாதி எனக்கு செஞ்சு கொடுத்தான், இந்த இடத்துல சொருவி வச்சிருக்கிறேன். அப்ப நான் பேசும் பொழுது எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் நான் பேசுகிற காரியத்துல மயங்கி அப்படியே வந்து நான் சொல்லுகிற அந்த விலைக்கு அவங்க ஒத்து போயிடுவாங்க, அதனால எனக்கு பிசினஸ் நல்லா சூடு பிடிச்சிச்சு பாஸ்டர் அப்படின்னு சொல்லுகிற கிறிஸ்தவர்கள் தான். அந்த என்னை பார்த்து அந்த பையன் சொல்லி கொண்டிருந்தான். கவனிங்க, கிறிஸ்தவர்கள் இன்னைக்கும் இது மாதிரி செய்யறாங்க. எப்படி பாயசுக்கு ஒருத்தன் சிலை கண்டுபிடிச்சு அதை வச்சாலும் அது மாதிரி கிறிஸ்தவர்களும் என்னென்னமோ கண்டுபிடிச்சு இன்னைக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, கிறிஸ்தவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இரண்டாவது காரியம், கிறிஸ்தவர்கள் என்ன செய்யறாங்க தெரியுமா? தாய்லாந்துல போயிட்டு சின்ன சின்ன அவங்க கொடுக்கப்படுகிற சின்ன சின்ன சிலைகள் எல்லாம் கொண்டு வந்து அவங்களுடைய பேக்ல அவங்களுடைய வீடுகளில் வச்சு இது எனக்கு ராசியா இருக்கும் அப்படின்னு சொல்லி வச்சு கொள்றாங்க. கிறிஸ்தவர்களாம் வைத்துக் கொள்ளுகிறார்கள். எங்க போயிட்டு? தாய்லாந்துல போயிட்டு அந்த மாதிரி ஒரு 2 வாலிப பயணங்களை நான் பேசி கொண்டிருக்கும் பொழுது, என்னையா பேக்குள்ள இருக்குது, உங்களுடைய பேக்கில் என்ன வச்சிருக்கிறீங்க அப்படின்னா எடுத்து என்கிட்ட வெளியில காட்டினானுங்க. தாய்லாந்துல போய் செஞ்சு கொண்டு வந்த குட்டி குட்டி சிலைகளும், சின்ன சின்ன புத்தர் சிலை. ஏன் யா இதை வச்சிருக்கிறீங்க அப்படின்னு கேட்டா, பாஸ்டர் நாங்க வேலை செய்யறோம், எங்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வந்துடாம எங்களை இது வந்து பாதுகாத்துக்கோங்கிறதுக்காக நாங்க செஞ்சு வச்சிருக்கிறோம் பாஸ்டர், வேற ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொன்னாங்க. அட பாவீங்களா, வேற ஒண்ணும் இல்லையா? அதுதான விஷயமே. அப்ப கிறிஸ்தவர்களுக்கு என்ன ஒரு காரியம்னா, பைபிளை வாசிக்காததுனாலையும் பைபிள் ஆண்டவர் இந்த சிலை வழிபாடுகள் மூலமாக எவ்வளவு விதமான கோபத்தை கொண்டு வராரு, எவ்வளவு விதமான பயங்கரமான காரியங்கள் எல்லாம்
எல்லாம் வாழ்க்கையில சம்பவிப்பதற்கு ஆண்டவர் அனுமதிக்கிறார் என்கிற காரியத்தை பைபிள் வாசிக்காததுனால இவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அப்ப என்னவா அவங்க நினைக்கிறாங்களோ அதெல்லாம் செஞ்சு கொண்டு வந்து அவங்க வைத்துக் கொள்றதுனால அவங்க வாழ்க்கையில பிற்காலத்துல வருகிற காரியங்கள் பயங்கரமா இருக்கிறது என்பது அவங்களுக்கு தெரியாமல் போகிறது. மூன்றாவது, பச்சை குத்தி கொள்வாங்க. சரிங்களா? மூன்றாவது என்னது? பச்சை குத்தி கொள்ளும். உடம்புல எங்கேயாச்சும் முதுகுலையோ நெஞ்சிலையோ கையிலையோ எங்கேயாச்சும் அவங்க என்ன செஞ்சுக்கிறாங்க? பச்சை குத்தி கொள்றாங்க. ஏன் பச்சை குத்துறீங்க அப்படின்னு கேட்டா, இந்த மாதிரியான உருவ படங்களை பச்சை குத்துறதுனால எனக்கு அது நல்லது, என்ன யாருமே எதிர்த்து நிக்க மாட்டாங்க, என்ன கண்டா பயப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பச்சை குத்தி கொள்றாங்க. கிறிஸ்தவர்களா நான் சொல்லுகிறது, கிறிஸ்தவர்கள் பச்சை குத்தி கொள்றாங்க. நான்காவது என்ன செய்யறாங்க தெரியுமா? நம்ம கிறிஸ்தவர்கள் படையல் போடுவாங்க. இது எல்லாம் சில வீடுகளில் நடக்கிற ஒரு காரியம். படையல் போடுவாங்க. தன்னுடைய வீட்டுல அப்பாவோ அம்மாவோ கூட பிறந்தவங்களோ சொந்தக்காரவங்களோ யாரோ இறந்து போயிட்டா கிறிஸ்தவர்கள் என்ன செய்யறாங்க? படையல் போடுறாங்க. நல்லா சோறு கறியெல்லாம் ஆக்கி கோழி கறியெல்லாம் வச்சு அந்த படத்துக்கு முன்பதாக நாம சாப்பிடுங்க, நாங்கப்பா சாப்பிடுங்கன்னு சொல்லி படையல் போடுறாங்க. நிறைய பலகாரம் செஞ்சு படையல் போடுறாங்க. இதை நான் கண்ணால பார்த்த ஒரு சம்பவத்தை நான் சொல்லுகிறேன், கவனிங்க. ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். அவங்களுடைய அம்மா இறந்துட்டாங்க. அவங்களுடைய அம்மா இறந்துட்டாங்க. அப்ப எல்லாரையும் கூப்பிட்டு இருந்தாங்க. அந்த அன்னைக்கு கூப்பிட்டு இருந்தாங்க, இந்த மாதிரி அம்மாவுடைய நினைவு நாள் நாங்க செய்கிறோம் நாங்க அப்படின்னு சொல்லிட்டு. யாருன்னா கிறிஸ்தவங்க தான், வேற யாருமே கிடையாது. போயிருந்தா அங்க என்ன நடக்குது அப்படின்னா, எல்லாம் ஒரு சின்ன பிரேயர் வச்சாங்க. பிரேயர் வச்சு முடிஞ்ச பிறகு சாப்பிடறதுக்கு எல்லாம் டைனிங் ஹாலுக்கு போனாங்க. உள்ளுக்கு போய் எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு ஒருத்தவங்க சத்தம் போட்டாங்க, சீக்கிரம் முன்னுக்கு ஓடியாங்க, அம்மா வந்திருக்கிறாங்க. செத்து போனவங்க எப்படி வந்திருக்க முடியும் அப்படின்னு நானும் ஒடியாந்து முன்னுக்கு வந்து பார்த்தா, அவங்க போட்டிருந்த அந்த படையல் சாப்பாடுல ஒரு ஈ உட்கார்ந்து இருக்குது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, செத்து போன எங்க அம்மா ஈ உருவத்துல வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. யாரு சொல்றா? கிறிஸ்தவங்க சொல்றாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. நான் முதல்ல சொன்ன பைபிள்ல நடந்த ஒரு சாதாரண கல்ல உங்களுடைய ஜெனரேஷனுக்கு நீங்க நினைவு கூட்டும்படியாக செய்யுங்கள் என்று ஆண்டவர் சொன்ன அந்த காரியத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் போக போக அதை கடவுளா ஆக்கிட்டாங்க. அந்த கல்ல கடவுளா ஆக்கிட்டாங்க. ஒரு சாதாரண ஒரு பாயில்ஸ் ஆண்டவர் ஒரு வியாதியை கொடுத்திருக்கிறாரு, அதாவது மூல வியாதியை கொடுத்திருக்கிறாரு. அத அந்த மூலத்தை கூட சிலை செஞ்சு கும்பிடக்கூடிய ஜனங்கள் அந்த காலத்துல இருந்திருக்கிறாங்க. இந்த காலத்துல அதெல்லாம் தாண்டி இன்னும் நிறைய அட்வான்ஸா வந்திருக்கிறாங்க. எப்படின்னா, ஈ கூட அம்மாவா வந்திருக்கிறாங்க, அப்பாவா ஈ உருவத்துல வந்திருக்கிறாங்க என்று சொல்லக்கூடிய கிறிஸ்தவர்கள் இன்றைக்கும் இருக்கிறாங்க. எங்க அப்பா வந்திருக்கிறார், யாருன்னு பார்த்தா ஈயம். எங்க அம்மா வந்திருக்கிறாங்க, யாருன்னு பார்த்தா ஒரு ஈயம். அப்ப 4-5 ஈ வந்துச்சுனாக்கா அவங்க யாரா இருந்திருக்கணும்? அப்பா அம்மா முன்னாடி இறந்து போன தாத்தா பாட்டியெல்லாம் கூட கூட்டிட்டு வந்திருக்கிறாங்களோ? நல்லா யோசிச்சு பாருங்க. கிறிஸ்தவர்களுடைய மூட நம்பிக்கை இந்த சிலுவைப்பாட்டு காரியங்கள் மேல எவ்வளவு மோசமா இருக்கிறது என்பதை வேதத்தை வாசிக்கும் பொழுது நம்ம தெளிவாக விளங்கிக் கொள்ள முடியும். சரியா? அடுத்தது நம்ம கிறிஸ்தவர்கள் என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா, சில கிறிஸ்தவங்க வீட்டுக்கு நான் போயிருக்கிறேன். வீட்டு முன்னுக்கு இந்த குதிரைக்கு போடுற லாடத்தை எடுத்து முன்னுக்கு வச்சிருப்பாங்க. தெரியுமா லாடம்? இந்த குதிரை ஓடுவதற்கு நல்லா கிரீப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இரும்பு அந்த காலுக்கு கீழே, அந்த பாதத்துக்கு கீழே வச்சு ஆணி வச்சு அடிச்சிருவாங்க. அதுதான் குதிரையுடைய லாடம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த குதிரையுடைய லாடம் என்ன செய்யணும், அது கொஞ்சம் அப்படியே தேய்ச்சி போச்சு அப்படின்னா அதை எடுத்து குத்திக்கு போட்டு அதை தூக்கிட்டு வந்து கிறிஸ்தவங்க வாசப்படி முன்னுக்கு ஆணி வச்சு அடிச்சு தொங்க விட்டுருவாங்க. ஏன்னா அது இருந்துச்சுன்னா பேய் வராதான், அது இருந்தா வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தைரியம் வருமா. நான் திரும்ப சொல்லுகிறேன், கிறிஸ்தவர்கள் பண்ற அநியாயம். அந்த குதிரையோட லாடத்தை கொண்டு வந்து வீட்டு முன்னுக்கு அடிச்சு வச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் ஒரு தைரியத்தை கொண்டு வரும், பேய் வராது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது நம்ம கிறிஸ்தவர்கள் பண்ற காரியம் என்ன தெரியுமா? மந்திரவாதி கொடுக்கிற பொட்டலங்கள் எல்லாம் வீட்டுக்குள்ள கட்டி வச்சிருப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க, எங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கு. மந்திரவாதி சொல்லுவான், நீ இந்த காரியத்தை கொண்டு வா, அதெல்லாம் ஒரு சோப்பு துணியில அல்லது மஞ்சள் துணியில கட்டி வீட்டு வாசப்படியில தொங்க விடு, இல்ல நீ கிச்சன்ல தொங்க விடு, ரூம்ல தொங்க விடுன்னு சொல்லுவான். அது மாதிரி தொங்க விடுவாங்க. சில வருஷத்துக்கு முன்பதாக ஒரு கிறிஸ்தவர் போன் பண்ணி கூப்பிட்டு இருந்தாரு. பாஸ்டர், ரொம்ப பிரச்சனையா இருக்குது, கடன் வாங்கிட்டு என்னால கட்ட முடியல, ரொம்ப பிரச்சனையா இருக்குது, எங்க குடும்பத்துல எல்லாம் வியாதி மேல வியாதி, கொஞ்சம் ப்ரே பண்ண வாங்கல அப்படின்னு வீட்டுக்கு போயிருந்தா அவரு
கண்ணை மூடி பிரே பண்ண கிறிஸ்தவர், அவர் கிறிஸ்தவர். ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு மஞ்சள் கலர்ல ஒரு துணியில தொங்குறத காட்டினாரு. அந்த வீட்டுக்குள்ள மஞ்சள் கலர்ல ஒண்ணு தொங்குது காட்டினாரு. அதுக்கு முன்னுக்கு நான் கேட்கும் பொழுது ரொம்ப பரிசுத்தமா பேசினாங்க. பாஸ்டர், நாங்க ஜெபிப்போம், நாங்க பைபிள் படிப்போம், தவறாம சர்ச்சுக்கு போவோம் பாஸ்டர், நாங்க ஆண்டவரை நாங்க விட்டு கொடுக்கவே மாட்டோம் அப்படின்னு பேசினாங்க. ஜெபிக்கும் போது ஆண்டவர் காட்டுறாரு, ஒரு துணி ஒண்ணு தொங்குது, மஞ்சள் கலர்ல ஒரு பொட்டல ஒண்ணு தொங்குது. நான் உடனே ஜெபத்தை அப்படியே நிப்பாட்டிட்டு நான் கேட்டேன், பிரதர், இந்த மாதிரி ஒரு மஞ்சள் துணி ஒரு பொட்டல மாதிரி தொங்குறத நான் பாக்குறேன், ஆண்டவர் காட்டுறாரு, உங்க வீட்டுக்குள்ள அது மாதிரி ஏதோ வச்சிருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டா கணவனும் மனைவியும் திருன்னு முடிக்கிறாங்க. என்னன்னு கேட்டா, ஒரு 4 நாட்களுக்கு முன்பதாக ஒரு மந்திரவாதியை பார்த்து எங்க குடும்பத்துல எவ்வளவு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி அவன் மஞ்சள் துணியில என்னமோ ஒண்ணு கட்டி கொடுத்திருக்கான், அதை கொண்டு வந்து வீட்டுக்குள்ள வச்சிருக்கிறான். இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் செய்கிற ஒரு மோசமான காரியங்கள் இவைகள் தான் பிரியமானவர்களே. ஆண்டவருடைய கோபம் இது மாதிரி சில வழிபாடுகள் செய்கிறவர்களுடைய மத்தியில, இது மாதிரி மந்திரங்கள் பார்க்கிறவர்களுடைய மத்தியில, இது மாதிரி மூட நம்பிக்கைகள் இருக்கிறவங்களுடைய மத்தியில ஆண்டவர் எப்படி தன்னுடைய கோபம் வருகிறது என்பதை பைபிளை வாசிங்க. நீங்க பைபிளை வாசிச்சாதான் உங்களுக்கு தெரியும் தேவனுடைய சாபமும் கோபமும் எப்படி வருகிறது என்று சொல்லி. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் பைபிளை வாசிக்காததுனால அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்ல, அவன் நல்லா இருக்கிறான், இவன் நல்லா இருக்கிறான், அது மாதிரி நானும் செய்கிறேன் என்று சொல்லி இப்படி எல்லா காரியங்களையும் செய்து கொண்டு வந்து வீடுகளிலே வைத்துக் கொண்டு அவர்கள் இருப்பதை நம்மால் காண முடியும். பிரியமானவர்களே, நீ கிறிஸ்தவர்களுடைய அவல நிலைமை இப்படித்தான் இருக்கிறது, மோசமான நிலைமை இப்படித்தான் இருக்கிறது. இதெல்லாம் போகட்டும். கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு வரைக்கும் ஒரு காரியம் செய்து கொண்டு வராங்க. என்ன தெரியுமா? உப்பு எடுத்து வீட்டுல வச்சா பேய் வராதாம். உப்பு எடுத்துட்டு வந்து வீட்டுல வச்சா பேய் வராதாம். எனக்கு அது சரியா தெரியல, கட்டி உப்பா அல்லது தூள் உப்பா அப்படின்னு தெரியல. அவங்க சொல்றாங்க, பாஸ்டர், உப்பு எடுத்துட்டு வந்து வீட்டுல வச்சா பேய் வராது பாஸ்டர், அந்த உப்புல குளிச்சா பேய் வராது பாஸ்டர் அப்படின்னு சொல்றாங்க. உப்புல குளிச்சா பேய் வராதான், உப்பு எடுத்து வீட்டுக்குள்ள வச்சா பேய் வராதான். நான் கேட்கிறேன், பைபிள்ல எங்கேயாச்சும் அப்போஸ்தலர்கள் உப்பை எடுத்து பேய் விரட்டினார்கள், உப்புல குளிச்சாங்க, அவங்க அசுத்தாவியை விரட்டின பிறகு வீட்டுல வந்து உப்பு எடுத்து குளிச்சாங்க, அந்த அசுத்தாவி வீட்டுக்குள்ள வராம இருக்கிறதுக்கு அப்படின்னு நம்மளுடைய வேதாகமத்துல எங்கேயாச்சும் இருக்குதா? வாசிச்சு பாருங்க, எங்கேயாச்சும் இருக்குதா? வேதாகமத்தை சரியாம வாசிக்காததுனால யாரோ சொல்லுகிற காரியம் எல்லாம் சரி என்று சொல்லி இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறாங்க. அதைத்தான் இன்னைக்கு எல்லாம் ஃபாலோ பண்றாங்க. இதெல்லாம் செஞ்சா கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி கிறிஸ்தவர்கள் எல்லாவற்றையும் ஃபாலோ பண்ணுகிறார்கள். எனக்கு பிரியமான தேவச்சனமே, தயவு செய்து நீங்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடும் என்றால் தயவு செய்து மிக கவனமாக இருங்கள். பைபிள்ல என்ன ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரோ அதை கடைபிடிப்பவர்கள் தான் கிறிஸ்தவர்கள். அதையும் கொஞ்சம் நான் பார்த்துக்குவேன், இங்கேயும் கொஞ்சம் நான் இருப்பேன் என்று சொல்லி ஆத்துல ஒரு கால சேத்துல ஒரு கால வைத்திருக்கிறவர்கள் முழு கிறிஸ்தவர்களாக இந்த உலகத்தில் ஜீவனம் செய்ய முடியாது என்பதை நீங்களும் நானும் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, எப்படி வேண்டுமானாலும் வாழுகிறவர்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல, இப்படித்தான் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு போதித்து வைத்திருக்கிறார். உங்களுக்கு விளங்குற மாதிரி ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன், கவனிங்க. 430 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்துல இருந்தாங்க. நமக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒரு காரியம் தான். 430 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துல இருந்தாங்க. மோசேயை கொண்டு ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை மீட்கும்படியாக மோசேயை ஆண்டவர் அனுப்பினார். அப்படி அனுப்பும் பொழுது கடைசியா ஒரு சம்பவம் நடக்கிறது. யாத்திரையாகமம் புத்தகத்தை 14ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறாரு, இஸ்ரவேல் ஜனங்களை நாளைக்கு நான் விடுதலையாக்க போகிறேன். ஆகவே இன்னைக்கு ஒரு காரியத்தை நீ செய்யணும். இஸ்ரவேல் ஜனங்களுடைய அந்த வாசப்படியில, அந்த நிலைக்கால் வாசல்ல ஒரு ஆட்டுக்குட்டியோடைய ரத்தத்தை நீ அதுல ஒரு ஈசோப்பு தண்டை எடுத்து அதை முழுக்கி அந்த வாசப்படியில நீ அதை தடவணும் அப்படின்னு சொன்னார். இதை நம்ம பைபிள்ல வாசிக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு ஆட்டுக்குட்டியை அடித்து, ஒரு வயதுக்குட்பட்ட ஆட்டுக்குட்டியை அடித்து அதனுடைய ரத்தத்தை எடுத்து நிலைக்கால் வாசல், அதாவது வாசப்படியில பூச சொன்னாரு அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். பட் இது நல்லா கொஞ்சம் ஆழமா அதை நீங்க ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா ஏன் பூச சொன்னாருங்கிறத நமக்கு தெரிய வரும். ஏன் பூச சொன்னாரு தெரியுங்களா? உங்களுக்கு ரொம்ப விளங்குற மாதிரி நான் சொல்லுகிறேன், கவனிங்க. எகிப்து தேசத்துல பல நூற்றுக்கணக்கான தெய்வ வழிபாட்டுகளை அவங்க வணங்கி கொண்டு வந்தாங்க. காற்று ஒரு தெய்வம், அப்புறம் தண்ணி தெய்வம், சூரிய தெய்வம், நிலா தெய்வம், இப்படி ஏகப்பட்ட தெய்வங்கள், வண்டு, பறவைகள், தூசி, இது எல்லாம் அவங்களுக்கு தெய்வம். ஏகப்பட்ட தெய்வங்களை வணங்கி கொண்டு வந்தார்கள்.
அதுல அவங்களுடைய எகிப்தியர்களுடைய நம்பிக்கையா, எகிப்தியோடைய நம்பிக்கை என்ன அப்படின்னா, இப்ப என் வீட்டுல வந்து என்னுடைய தாத்தா இறந்துட்டாருன்னு வச்சுக்கோமே, என் வீட்டுல என் தாத்தா இறந்துட்டாருன்னா என்னுடைய தாத்தாவுடைய பேரை என்னுடைய வாசப்படியில நான் எழுதிடுவேன். எங்க தாத்தாவுடைய பேரை எழுதிடுவேன், வாசப்படியில எழுதிடுவேன். ஏன் அதை நான் எழுதுறேன் அப்படின்னா, எகிப்தியர்கள் என்னத்தை நம்பினாங்கன்னா, சூரிய பகவான காலையில அப்படி எழுந்திருக்கும் பொழுது அந்த சூரிய வெளிச்சம் வாசப்படி மேல படும். அந்த நான் எழுதுனேன் எங்க தாத்தா பேருடைய அந்த பேரு மேல படும். அப்படி படும் பொழுது எங்க தாத்தா சூரிய பகவானோடு கூட, சூரிய கடவுளோடு கூட எங்க தாத்தா பரலோகத்துக்கு போயிடுவாரு அப்படிங்கிற ஒரு மூட நம்பிக்கை எகிப்தியர்களுக்கு இருந்தது. உங்களுக்கு நான் சொல்லுகிறது உங்களுக்கு விளங்கும் என்று நினைக்கிறேன். அது தாத்தாவா இருக்கட்டும், அப்பாவா இருக்கட்டும், அம்மாவா இருக்கட்டும், கூட பிறந்தவர்களா இருக்கட்டும், யார் இறந்து போனாலும் எகிப்தியர்கள் முதல்ல செய்வது வாசப்படியில அவங்களுடைய பெயர் எழுதிடுவாங்க. அப்படி எழுதிக்கிட்டே போவாங்க. அந்த வாசப்படி முழுவதுமாக அவங்களுடைய பெயர் இருக்கும். இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, எகிப்தியருடைய மூட நம்பிக்கையை அப்படியே இஸ்ரவேல் ஜனங்க ஃபாலோ பண்ணாங்க. நல்லா கவனிங்க. 430 வருஷம் இஸ்ரவேல்ல இருந்த 430 வருஷம் இந்த எகிப்து தேசத்துல இருந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தியர்களுடைய செலவழிப்பாட்டு காரியங்களும் அவருடைய மூட நம்பிக்கைகள் எல்லாம் இவங்களும் கடைபிடிச்சாங்க. அதுல ஒரு காரியம் தான், இஸ்ரவேலர்களுடைய கூட பிறந்தவங்க பெற்றோர்கள் இறந்து போனவர்களுடைய பெயர்கள் எல்லாம் எகிப்தியர்களை போலவே அந்த நிலைக்கால் அந்த வாசல்ல அவங்க எழுதி வச்சாங்க. இஸ்ரவேலர்களும் நினைச்சாங்க, சூரிய பகவான் அந்த சூரியன் கடவுள் எழுந்திருக்கும் பொழுது எங்க தாத்தா, எங்க அம்மா, எங்க அப்பா, எங்க பாட்டி எல்லாம் அந்த சூரிய கடவுள் பரலோகத்துக்கு கூட்டிட்டு போயிடுவாரு அப்படின்னு அவங்களும் பல வருஷமா நம்பிக்கொண்டு வந்தாங்க. அதைத்தான் நான் முதல்ல சொன்னேன், கிறிஸ்தவர்கள் எப்படி இப்படி மூட நம்பிக்கையில இன்னைக்கு விழுந்து போயிருக்கிறாங்க என்று சொல்லி. கவனிங்க. இப்ப ஆண்டவர் சொல்லுகிறாரு, பாருபா, இந்த சூரியன்லாம் உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போவாது. நீ நம்பி இருக்கிற சூரிய வெளிச்சம் அந்த பேர் மேல பட்ட உடனே அது கொண்டு போவாது. ஆட்டுக்குட்டியாகிய இயேசுவின் ரத்தம் அந்த பேருக்கு மேல இருந்தா தான், நீ எழுதுன அந்த பேருக்கு மேல இருந்தா தான் நீ பரலோகத்துக்கு போக முடியும் என்கிற ஒரு முன்மாதிரி காரியமாக ஒரு வயது ஆடு நிரம்பிய ஒரு ஆட்டை அடித்து அதனுடைய ரத்தத்தை ஈசோப்பு தண்டினால் துவைத்து அந்த பேருக்கு மேல ஆண்டவர் தடவ சொன்னதுக்கு காரணம் என்ன? நீங்களும் நானும் இயேசுவின் ரத்தத்தினாலே நாம் பூசப்பட்டால் மாத்திரம்தான், அந்த ரத்தத்தினாலே கழுவப்பட்டால் மாத்திரம்தான் பரலோகத்துக்கு போக முடியும் என்கிற காரியத்தை ஆண்டவர் யாத்திரையாகமத்துல போட்டிருந்தார். அப்பவே ஆண்டவர் இன்டைரக்டா சொல்லிட்டார். இப்ப இதெல்லாம் நான் ஏன் சொல்லுகிறேன் அப்படின்னா, வேதாகமத்துல சிலை வழிபாடுகளினாலே அதை பண்ணி அதை ருசித்து இப்படித்தான் இந்த சிலை வழிபாட்டுடைய சடங்குகள் எல்லாம் செய்யணும் அப்படின்னு இஸ்ரவேல் ஜனங்கள் சோரம் போனார்கள், மோசமாய் அவர்கள் போனார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்கள், நீங்க பழைய ஏற்பாடு முழுவதும் நீங்க வாசிக்கும் பொழுது, மல்கியா புஸ்தகம் வரைக்கும் நீங்க வாசிக்கும் பொழுது ஆண்டவர் திரும்ப இந்த சிலை வழிபாடுகளை பத்தி தான் பேசுகிறார். இப்ப சமீபத்த காலத்துல சில வருஷத்துக்கு முன்பதாக நானும் கூட, அதாவது கிறிஸ்தவ அல்லாதவர்களுடைய சில குடும்பங்களில இந்த சிலை வழிபாடு என்னென்ன காரியங்களை கொண்டு வரும், எப்படி சாபத்தை கொண்டு வரும் அப்படின்னு அவங்க கிட்ட பேசினதுனால சில குடும்பங்கள் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருக்குள்ள வந்திருக்கிறாங்க. அதனாலதான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த சிலை வழிபாடு பழைய ஏற்பாட்டுல எந்த வகையில இருந்தது, என்னென்ன தெய்வங்களை அவர்கள் கும்பிட்டார்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி அந்த சிலை வழிபாட்டுக்கு அடிமையானார்கள், இதையெல்லாம் நீங்க வேதத்தை வாசித்து ஆராய்ச்சி செய்யும் பொழுது, இவைகள் எல்லாம் நீங்கள் கற்றுக்கொள்ளும் பொழுது, நான் எப்படி இருக்கக்கூடாது, இஸ்ரவேல் ஜனங்கள் பண்ண தவறு போல நான் எப்படி இருக்கக்கூடாது, ஆண்டவர் எப்படி சொல்லி இருக்கிறார் அதை எப்படி நான் கடைபிடிக்க வேண்டும் என்று நீங்களும் நானும் ஆழமாக இதன் மூலமாக கற்றுக்கொள்ளலாம். பிரியமானவர்களே, நான் முடிக்கிறேன். எனக்கு பிரியமானவர்களே, இதே 3வது வாரமாக நம்ம பைபிள் ஸ்டடி நம்ம எடுக்கிறோம். நிறைய பேரு எனக்கு பைபிள் விளங்கல, பைபிள் புரியல அப்படின்னு சொல்லிக் கொண்டே போறாங்களே தவிர, பைபிளை எப்படி நம்ம இனிஷியேட்டிவ் எடுத்து படிக்கணும், இதை எப்படி நம்ம கொஞ்சம் ஆராய்ச்சி செய்யணும், இதை எப்படி நம்ம கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா நம்ம ஆக்கிக்கணும், எப்படி நம்ம நேரத்தை ஒதுக்கி இந்த காரியங்கள் எல்லாம் நம்ம கற்றுக்கொள்ளணும், இதன் மூலமாக ஆண்டவர் என் வாழ்க்கையில என்ன வைத்திருக்கிறார் அப்படின்னு நாம் தெரிந்து கொண்டாலும் மாத்திரம்தான்
ஒரு நல்ல கிறிஸ்தவனாக நீங்களும் நான் இந்த உலகத்தில் இருக்கும். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்ட இந்த காரியங்களின்படி நீங்களும் நானும் வேதாகமத்தை கொஞ்சம் டைம் எடுத்து நாம் வாசித்து அதை புரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்யலாம். மெய்யாகவே ஆண்டவர் உங்களோடு பேசுவார். சரிங்களா? நாம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கி அன்பின் நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. கர்த்தர் பேசிய நல்ல வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஒரு நல்ல காரியங்கள் நீ சொல்ல போய் இந்த கல்லை கொண்டு போய் உங்க சந்ததிக்கு இதை நான் இந்த யோர்தான் நதியை பிளந்தேன் என்று நீர் சொன்ன அந்த காரியத்தை பிற்காலத்தில் அது சிலை வழிபாடாய் மாறியதை நாங்கள் வேதத்துல வாசிக்கிறோம். ஆண்டவரே, தொட்டத்துக்கெல்லாம் சிலைகளை செய்து கும்பிட்டு வந்த ஜனங்களை நாங்கள் பார்க்கிறோம் வேதாகமத்துல. இப்படியாப்பட்ட இடது கைக்கும் வலது கைக்கும் வித்தியாசம் தெரியாத அநேக ஜனங்களை நாங்கள் பார்க்கிறோம். அவர்களிலே நாங்களும் ஒருவராக இருந்து போகாதபடிக்கு மிக ஜாக்கிரதையாக உங்களுடைய சத்தியத்திலே எங்களை நாங்கள் நடத்த கர்த்தர் உதவி செய்வீராக. அநேக ரகசியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள நீர் கிருபை செய்ய வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த வெப்சைட்டை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீது உங்களுடைய மகா பரிசுத்த கரத்தை வைத்து கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக, வழி நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் மாறாத மகிமையுள்ள நாமத்தினால வேண்டி நிற்கிறோம் அன்பின் நல்ல தகப்பனே. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.